தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள். எரிசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள சவுதி அரேபியா மற்றும் ஜோர்டான். சவுதி அரேபியா 44வது இஸ்லாமிய உலக கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் நிர்வாக கவுன்சில் கூட்டத்தை ஜித்தாவில் நடத்துகிறது. ஹஜ் சீசனின் செயல்பாட்டு தொடக்கத்தை சவுதி அமைச்சர் அறிவித்தார். விரிவான செய்திகள். சவுதி எரிசக்தி அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜீஸ் பின் சல்மான் மற்றும் ஜோர்டானிய எரிசக்தி மற்றும் கனிம வள அமைச்சர் டாக்டர் சலேஹ் அல் கரப்ஷி ஆகியோர் வியாழனன்று ரியாதில் நடைபெற்ற சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையே எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பிற்கான கட்டமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. எண்ணெய், எரிவாயு, மின்சாரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, எரிசக்தி திறன் மற்றும் பெட்ரோ கெமிக்கல்ஸ் உள்ளிட்ட எரிசக்தி துறைகளில் இரு தரப்பினருக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது இந்த ஒப்பந்தத்தில் அடங்கும். காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை தணிக்கும் நோக்கில் வட்ட கார்பன் பொருளாதாரம் மற்றும் அதன் தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பை இந்த ஒப்பந்தம் வழங்குகிறது. எரிசக்தி துறையில் டிஜிட்டல் மாற்றம் மற்றும் புதுமைகளில் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பது, எரிசக்தி துறை தொடர்பான அனைத்து பொருட்கள், தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உள்ளூர்மயமாக்குவதற்கு இரு தரப்புக்கும் இடையே கூட்டாண்மைகளை உருவாக்குதல் மற்றும் ஒழுங்குமுறைகளை மேம்படுத்துவதில் ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் ஆகியவை இந்த ஒப்பந்தத்தில் அடங்கும். சவுதி அரேபியா கல்வி, கலாச்சாரம் மற்றும் அறிவியலுக்கான தேசிய ஆணையம் மூலம் இஸ்லாமிய உலக கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் நிர்வாக குழுவின் 44வது அமர்வை ஜித்தாவில் ஜனவரி 16 முதல் 18 வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 2 புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் மற்றும் பட்டத்து இளவரசர் ஆகியோர் நாட்டில் கல்வி, கலாச்சாரம் மற்றும் அறிவியலை மேம்படுத்துவதற்கான தற்போதைய உறுதிப்பாட்டுடன் இந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வு இணைந்துள்ளது. 3 நாள் கூட்டத்தின் போது பங்கேற்பாளர்கள் இந்த அமைப்பின் தற்போதைய முயற்சிகள் மற்றும் சாதனைகளை மதிப்பாய்வு செய்து விவாதிக்க உள்ளனர். மேலும் இதன் பொது மாநாட்டு கூட்டத்தின் போது அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாக குழுவின் முடிவுகளும் இதில் அடங்கும். இஸ்லாமிய உலக கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பில் கல்வி, அறிவியல் ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், மனிதநேயம், சமூக அறிவியல் மற்றும் கலாச்சார தொடர்பு ஆகியவற்றில் வளர்ச்சியை வளர்ப்பதில் கவனம் செலுத்துவதோடு இஸ்லாமிய நாடுகளில் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்தும் மேலோட்டமான குறிக்கோளுடன் ஒத்துப்போகிறது. சவுதி ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சர் தௌஃபிக் அல் ராபியா இந்த ஆண்டுக்கான ஹஜ் பருவத்திற்கான செயல்பாட்டு நடவடிக்கைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாக அறிவித்துள்ளார். ஹஜ் மற்றும் உம்ரா சேவைகள் மாநாடு மற்றும் கண்காட்சியின் 3வது பதிப்பிற்கு ஆதரவளித்ததற்காக 2 புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மானுக்கும் மாநாடு மற்றும் கண்காட்சியில் பங்கேற்ற அனைத்து நிறுவனங்களுக்கும் விதிவிலக்கான முயற்சிகளுக்காக அமைச்சகத்தின் ஊழியர்களுக்கும் அல் ராபியா நன்றி தெரிவித்தார். ஹஜ் மற்றும் உம்ராவின் சேவைகளின் தரத்தை உயர்த்துவதற்கான உறுதிப்பாட்டை வலியுறுத்தி அல்லாஹ்வின் விருந்தினர்களுக்கு சவுதி அரேபியா வழங்கும் தனித்துவமான திட்டங்களை வெளிப்படுத்துவதை இந்த மாநாடு நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த மாநாட்டில் வீடுகள், தளவாட சேவைகள், சுகாதாரம், போக்குவரத்து, கேட்டரிங், தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, நீர் மற்றும் ஆற்றல் தீர்வுகள் தொடர்பான பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது குறிப்பிடத்தக்கது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 22.10, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 85.85, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 82.87, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 321.93, ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.10 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 237 ரியால்கள், 1 பவுன் 1896 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 5800 என்ற அளவிலும் 1 பவுன் ரூபாய் 46,400க்கும் விற்கப்படுகிறது. நேயர்களே, புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்தளித்தவர் நான் முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.